இப்போ இணையம் முழுக்க பேசு பொருளா இருக்கிற படம்னா இந்த படம் தாங்க அப்சஷன். No, 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 don't say that! I thought we were having a nice day. ஹாரர் மூவி லவர்ஸ் எல்லாத்தையுமே குதூகலப்படுத்தின ஒரு படமாகவும் பயமுடுத்தின ஒரு படமாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த அப்சஷன் மூவி. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா தனிமையிலேயே காதலியே இல்லாத ஹீரோ அவரோட கிரஷோட மனசை பறிக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. அவருக்கு ஒரு ஆப்ஷனும் கிடைக்குதுங்க. அதுதாங்க ஒன் விஷ் வில்லோங்க, மேஜிக்கல் விஷிங் ஆப்ஜெக்ட். அந்த மேஜிக்கல் டூலை யூஸ் பண்ணி இவர் அந்த பொண்ணை தன் வசம் படுத்துறாருங்க, வசிய மருந்து படுத்தின மாதிரி. இதனாலேயே இவரோட வாழ்க்கையே புரட்டி போட வைக்குதுங்க. ஏன்னா அந்த பொண்ணு இவரை தவிர யாரையுமே எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறார். அவளுக்கு இவர் மேல ரொம்பவே அப்சஷன் ஆயிடுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வல்லவன் படத்துல வர்ற ரீமா சென்னோட கேரக்டருக்கு ஈக்குவலாகவும் அதுக்கு மேலையும் போயிடுறாங்க இந்த பொண்ணு. இந்த கதையை வச்சு ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை எடுத்து வச்சிருக்கிறாருங்க. ஸ்பாயிலர் அலர்ட். இந்த படத்தை பார்க்காதவங்க இதுக்கு மேல இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பாயிலரோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தாங்க இப்ப நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பேய் பிடிச்ச மாதிரி தாங்க, ஆனா பேயே காமிக்காம. இதை டைரக்டர் எங்க எக்ஸ்போஸ் பண்றாருன்னா, ஒரு பெட்ரூம் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து விலகி நடந்து போவாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு தாங்க இருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோயின் ஒரிஜினல் நிக்கி திடீர்னு இந்த ஹீரோ கூப்பிடுவாங்க, கதறுவாங்க, என்னை எப்படி இருந்தாலும் காப்பாத்திரு, இவ என்னை சும்மா விடமாட்டா, நீ என்னை கொன்று அப்படின்லாம் கெஞ்சுவாருங்க. ஆனா அந்த ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, டேட்டிங் தப்பு கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோ சொல்லிடுவாருங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஒரிஜினல் நிக்கி அந்த பொண்ணோட உடம்புலயே இருந்துட்டு இருக்கிறா, ஆனா சிக்கிட்டு இருக்கிறாங்கிறது இதுல இருந்து தெரியுதுங்க. இந்த படத்துல நடக்கிற கொடூரமான பல கொலைகளை எல்லாத்தையும் அந்த நிக்கி, அதாவது நம்மளோட ஒரிஜினல் ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அவ உள்ள இருந்து இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு கதறிட்டு இருக்கிற மாதிரி தாங்க காமிச்சிருப்பாங்க. ஹாரர் ஃபேக்ட் 2 என்னன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இன்னொரு காதலி இருப்பாங்க, அதுதான் சாரா. பொண்ணும் நம்ம ஹீரோவும் ஒரு கார்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் ஹீரோவும் கார்ல பேசிட்டு இருக்கிற சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்கி நிக்கி அந்த பொண்ணை அடிச்சே கொன்றுவாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்பு தூக்கி ரூம்ல வச்சிருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிக்கி அதாவது நம்ம ஃப்ரீக்கி நிக்கி அந்த பொண்ணோட முடிய தனியா எடுத்து அவளோட ஹேர்ல வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த செத்து போன பொண்ணோட டாட்டூஸ் எல்லாம் உடம்புல குத்தி இருப்பாங்க. அவளோட ட்ரெஸ்ஸையும் இந்த நிக்கி ஃப்ரீக்கி நிக்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, அதனால அவள மாதிரியே நம்மளும் மாறிடுவோம்ட்டு ரொம்ப ஃப்ரீக்கிஸா எடுத்து வச்சிருப்பாங்க அந்த காட்சிகளை. ஹாரர் ஃபேக்ட் 3 என்னன்னா, ஒரு தியரி இன்டர்நெட் முழுக்க பரவிட்டு இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம நிக்கியோட உடம்புல பூந்து இருக்கிறது ஹீரோவோட பூனையோட ஆவிதான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, பூனைகள் நம்மளை ரொம்ப அப்சஸ்டா கூடயே இருக்குங்க. அந்த பூனையோட ஆவிதான் இப்படி பண்ணுது அப்படின்னு ஒரு தியரி இந்த படத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஹாரர் ஃபேக்ட் 4 என்னன்னா, இந்த படத்துல பெரிய லெவல்ல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோ சிஜிஐ ஏஐயோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. முழுக்க பிராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஹீரோயினோட ஆக்டிங்னாலேயே நம்மளை பயமுடுத்த வச்சிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச இண்டி நஃப்ராட்டியை நம்ம ரொம்பவே பாராட்ட வேணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அன்னியன் பட விக்ரம் லெவலுக்கு இவங்க சூப்பரா நடிச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப மோசமான டைலாக்லையும் ஃப்ரீக்கிஸாவும் நடிச்சிருப்பாங்க. அடுத்த செகண்டே அவங்களோட டைலாகும் டோனும் சாஃப்டா மாறுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குங்க. அதே நேரத்தில் அவங்களோட பாடி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜை பார்க்கும் போதே நம்ம பயந்து அதிர வேண்டியதா இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஹாரர் ஃபேக்ட் 5 என்னன்னா, இந்த படத்துக்கு 2 கிளைமேக்ஸ் எடுக்கப்பட்டதுங்களாங்க. ஒரு கிளைமேக்ஸ்ல நம்ம நிக்கி செத்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்களாமா. இன்னொரு கிளைமேக்ஸ் தாங்க நமக்கு இப்ப இருக்கிற கிளைமேக்ஸ். அதாவது ஃப்ரீக்கி நிக்கி மட்டும் போயிட்டு சாதாரண நிக்கி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்து போய் கிடக்கிறத பார்த்து அழுகிறதோட முடிச்சிருப்பாருங்க. இதுதாங்க இப்ப இருக்கிற கிளைமேக்ஸ். ஆனா ஷூட்டிங் அப்போ 2 கிளைமேக்ஸ் எடுத்ததா நம்மளோட ஹீரோயினே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 7 கோடி தாங்க. ஆனா இந்த படத்தோட வசூல் பாத்தீங்கன்னா 1400 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குங்க.
கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு வந்திருக்குங்க. படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா $17 மில்லியன் இந்த படம் வசூல் செஞ்சிருக்குங்க. அதே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகங்க. ஆனா நார்மலா அதுக்கு அடுத்த வாரங்கள் எல்லாம் படத்தோட வசூல் எப்பவுமே பாதியா குறையுங்க. ஆனா இந்த படத்துக்கு அப்படி கிடையாதுங்க. 50 to 60% வந்து இந்த படத்தோட வசூல் வந்து அதிகமா இருக்குங்க. இது அதிகமான பரவாயில்ல, திரும்பியும் பாத்தீங்கன்னா 3வது வாரமும் இந்த படத்தோட வசூல் 60 to 50% அதிகமாயிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குங்க. பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூல இந்த படம் வெளியாயிருக்குங்க. ஒரு பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணாம ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ண, முக்கியமா யூடியூப்ல இருந்து வந்த ஒரு டைரக்டர் எடுத்த படம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்டையே அதிர வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க இந்த அப்சஷன் படத்தை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டா உங்களோட கருத்து என்ன? அது மட்டும் இல்லாம நம்மளோட முன்னாடி வீடியோ டாப் 10ல நான் வந்து இந்த படத்தை ரேட்டிங்ஸ் வச்சு டாப் 10ல 10வது இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வருஷத்துல இந்த படத்தை விடவும் சூப்பரான பல படங்கள் வந்திருக்குங்க. அதையும் நீங்க போய் பாத்துருங்க. அது என்னென்னங்கிறதையும் லிங்க்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம இதே மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா பிரைட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.